கரெக்ட் தான் பஸ். 200க்கு மேலே பொண்ணுங்க அவங்களோட 1500+ வீடியோஸ். எல்லாமே நாங்கள் தான். என்ன பண்ண போற? அழுவ, கோவப்படுவ, உன்னை குத்தணும்ப, வெட்டணும்ப, இல்லை கொல்லணும்ப, இல்லை ஏதோ அவன் மாதிரி ஸ்டேட்டஸில் போடுவ. வேற தப்பு பண்ற எங்களுக்கு இருக்க தைரியம் கூட உங்களுக்குலாம் கத்தி கேட்கவும் இருக்காது, தடுக்கவும் இருக்காது. என்ன நான் மாட்டாம இருந்து இந்த வீடியோஸ் எல்லாம் நெட்ல விட்டுருந்தோம், நான் அண்ணன் போய் பார்த்துருப்பீங்க, பார்த்துருப்ப. சரி, அதெல்லாம் விடு. அந்த வீடியோஸ்ல இருக்க பொண்ணுலாம் யாரு? உன் கூட பிறந்தாளா? இல்ல உன் ஃப்ரெண்டா? இல்ல நீ லவ் பண்ண பொண்ணா? இல்ல உன் பொண்டாட்டியா பொண்ணா? யாரோ தானே, யாரோ தானே. இன்னும் உங்க வீட்டு பொண்ணு நான் வரல. அப்ப என்ன அதெல்லாம்? கூல் கடவுள் பார்த்து பாரா. ஆமாமா, நான் பண்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தாரு, நல்லா பார்த்துட்டு இருந்தாரு. உன்னை விடு, நீ பரவாயில்ல, அவனுக்கு சக்தி இல்லை, இதெல்லாம் அவனால கேட்க முடியல. அவர்தான் கடவுளாச்சு. தூண்லையும் துரும்புலையும் இலத்தலையிலாம் இருப்பாரு. என்னத்த கழட்டி நின்றாரு. நான் அந்த பொண்ணுங்களோட கழட்ட சொல்லுங்க. தப்பா நான் பண்ணேன், கெட்டவன். ஆனா தப்ப தடுக்க சக்தி இருந்தும் நடக்க விட்டு வேடிக்கை போதா? யாரு? எப்படியா பசங்களா? இப்போ கூட உங்களால எங்க அம்மாவை தான் திட்ட முடியல. ஏன்னா எங்களை மாதிரி ஆம்பளைங்கன்னு சொல்லிக்கிறாங்கள, சொல்லி திட்டுறது கூட உங்களோட வார்த்தை இல்லை. இப்ப கூட பாரு, இதை கட்டி போட்டு கதை கேட்டுட்டு இருக்க. இது இதோட முடிஞ்சணும்னு நினைச்சியா? இந்த மாதிரி இன்னும் 1000 பேர் இருக்காங்க. ஒரு 10 நாள் இதை பத்தி பேசுவீங்களா? 15 நாள் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வரும். அதுக்கப்புறம் எல்லாமே உங்க வீட்டுல நடக்காத வரைக்கும்
இதெல்லாம் ஜஸ்ட் நியூஸ், அவ்வளவுதான். 30 நாள்ல இதெல்லாம் மறந்துட்டு, குழாயில தண்ணி வரல, எங்களுக்கு கரண்ட் வரல, எலெக்ஷன்ல எங்களுக்கு காசு கொடுக்கல, இந்த மாதிரி கேவலமான வச்சது.